ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பேன்கேக் ரெசிபீஸ் எல்லாமே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை நான் போட்டிருக்கேங்க. இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதில் இந்த கேரட் டேட்ஸ் பேன்கேக் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி முகிலுக்கு நான் பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். கூட கொஞ்சமாக மேப்பிள் சிரப், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரிஸ். இந்த அடை மாவுக்கு நேற்று ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் கூட சில பொருட்கள் போட்டு அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். 4 வரமிளகா காலையில் தான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். 2 மட்டும் எடுத்துக்கிட்டேன். 2 சட்னிக்காக எடுத்தாச்சு. ஏன்னா இது நல்ல காரமான மிளகா. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்தாவே போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, அரைச்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இந்த மாதிரி தோசையாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. எங்களுக்கு கொஞ்சமாக வெங்காயமும் கொத்தமல்லியும் சேர்த்து அடை மாதிரி செஞ்சுக்கிட்டோம். ஒரு வீடியோவில் சொன்னேன் இல்லைங்களா, பசங்க தூங்கிட்டாங்க, நாங்கள் அப்படியே காலார நடந்துட்டு வந்தோம் அப்படின்னு. பசங்களை தனியாக தூங்க விட்டுட்டு ரொம்ப தூரம்லாம் போக மாட்டோங்க. வீட்டுக்கு முன்னாடியே இருக்கிற அந்த டிரைவேல தான் நடப்போம். சாப்பிட்டதுக்கப்புறமா நைட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வந்தேன்னா படுத்த உடனே தூங்கிடுறேன். அன்னைக்கு ஒரு வேளை நடக்கலைன்னா படுத்தா தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னே தெரில. நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?